கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த கடினங்குளம் என்ற இடத்தைச் சேர்ந்த போதைக்கு அடிமையான கணவன் ஒருவன் தனது மனைவி மற்றும் மகனை கடற்கரைக்கு அழைத்து செல்கிறேன் என்று வீட்டில் இருந்து வெளியே அழைத்து சென்றிருக்கிறான். ஆனால் கடற்கரைக்கு செல்லாமல் தனது நண்பனின் வீட்டிற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் மனைவிக்கு கட்டாயப்படுத்தி மதுவை ஊற்றி கொடுத்த கணவன் தனது கூட்டாளிகள் 6 பேருடன் சேர்ந்து புதுக்குறிச்சியில் உள்ள 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பண்ணை வீட்டிற்கு தூக்கிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. 5 வயது மகன் உடன் இருப்பதை பற்றி சிறிதும் யோசிக்காமல் அந்த கொடூர கும்பல் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறது. அதனை தடுக்க முயன்ற சிறுவனையும் அடித்து துன்புறுத்தி வெளியே வீசியிருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் உடலில் சிகரெட்டால் சூடு வைத்தும் சித்திரவதை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் போதையில் தள்ளாடிய அந்த கொடூர கும்பலிடம் இருந்து தப்பிய அந்த பெண் தனது மகனுடன் சாலைக்கு வந்து அந்த வழியாக சென்ற கார் ஒன்றை மறித்து அதில் வந்தவர்களிடம் உதவி கேட்டிருக்கிறார். கிழிந்த மேலாடையுடன் பரிதாபமாக காட்சியளித்த அந்த பெண்ணை கண்டவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். விரைந்து சென்ற போலீசார் போதைக்கு அடிமையானதால் கொடூர செயலில் ஈடுபட்ட கணவன் உள்ளிட்ட 6 കാമുകர்களையும் கைவிலங்கு பூட்டி கைது செய்தனர். കുടിപ്പിക്കുകയൊക്കെ ചെയ്തു. എന്നിട്ട് എന്നെ ഒരു റൂമിനകത്താക്കിയിട്ട് എൻ്റെ ഭർത്താവും 4-5 കൂട്ടുകാരന്മാരും കൂടെ ആയിട്ട് പുറത്തോട്ട് പോയപ്പോഴത്തേക്കും അതിലൊരു കൂട്ടുകാരൻ തിരിച്ചകത്തോട്ട് കയറി വന്നു. അപ്പം ഞാൻ ഇളയ മോനെ എൻ്റെ ഇക്കാരെ കൂടെ കൊണ്ടുപോയി. ഇവൻ മാത്രമേ എൻ്റെ കയ്യിലുണ്ടായിരുന്നുള്ളൂ. അപ്പം ഞാൻ ഇവനെയും കൊണ്ട് ഇറങ്ങി അവിടെ നിന്ന്. இறங்கியது இவமாரி പറഞ്ഞു ചേച്ചി ചേട്ട അവിടെ அடியுண்டாக்க பெட்டன்னு வான்னு പറഞ്ഞു. விசாரணையில் அந்த பெண்ணின் கணவனுக்கு மட்டுமல்லாமல் அவனது கூட்டாளிகள் அனைவருக்கும் கிரிமினல் பின்னணி இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர். சிறுவனை அடித்து துன்புறுத்தியதால் கொடூரர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக திருவனந்தபுரம் ரூரல் எஸ்பி அசோக்குமார் தெரிவித்திருக்கிறார். வழக்கு விசாரணை முடியும் வரை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று மாநில மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த கூட்டு பாலியல் சம்பவம் கடவுளின் தேசம் என கூறிக்கொள்ளும் கேரளத்தை கடும் கலக்கத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியிருக்கிறது. அண்மையில் அன்னாசி படத்திற்குள் வெடி வைத்து கர்ப்பமான யானையை கொன்ற கொடூரர்களை தொடர்ந்து பெற்ற மகன் முன்னே கணவனுடன் சேர்ந்து பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்திருக்கும் சம்பவம் மனிதாபிமானமற்ற செயலின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது.